வணக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு ரொட்டீன் வந்த மாரி இருக்கு. 2 மாசமா வேலையிலே போனதுனால இந்த மாரி டே ஒர்க்லாம் ரொம்ப மிஸ் பண்ணோம். எனக்கு எப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா பிஸியா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா ஹெவி வேலை எதுவுமே செய்யக்கூடாது. அன்னைத்து நாள ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பேன். அந்த மாரி டே தான் இன்னைக்குமே ஆச்சு. சரி வீட்ல தேங்காய் எண்ணெய் காலி ஆயிருச்சு. சரி வீட்டுக்கு ஆவுற மாரி மட்டும் ஒரு 30 தேங்காய் வெட்டி போடலான்னு சொல்லிட்டு வெட்டி போட்டேங்க. எங்க வீட்டு வாண்டுக்கு லீவ் விட்டாலும் லீவ் விட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஓடி ஓடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையா வச்சுருந்தா. நீங்கள் அங்கே காய் வைங்க இங்கே காய் வைங்கன்னு எங்கள் 2 பேரையும் அலக்கடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்ககிட்ட வேலை கொடுத்துட்டா நாங்கள் செய்கிற மாதிரி தான் செய்வோன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பாப்பா இந்த மாதிரி வேலைலாம் தெரியுதோ இல்லையோ ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்துடுவா. அவளுமே இந்த மாதிரி விஷயம் தாங்க அவளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு கொத்தமல்லி வறுக்க போகலாம், கொத்தமல்லி தூள் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி போனால் அங்கேயும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஓடி வந்துட்டா. நீங்கள் ஒவ்வொரு பொருளாக கேளுங்கம்மா நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளையும் மூந்து பார்த்தே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மூந்து பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த டைம்லேருந்து நானே இந்த செலவெல்லாம் வறுக்க கற்றுக்கலான்னு இருக்கிறேங்க. நம்மளா இந்த அஸ்டண்ட் வேலையெல்லாம் செய்ய முடியல. நாம் செய்ய கற்றுக்கிட்டா உக்காந்த இடத்துலையே உக்காந்து வேலை பார்க்கலாம் இல்லைங்களா? மெயின் வேலையை விட இந்த எடுபிடி வேலை செய்கிறது தான் கஷ்டம். சரி அம்மா நான் வறுத்துட்ருக்கேன், நீ போய் அரிசி களைஞ்சி காய போடுன்னு சொன்னாங்க. செலவு அரைக்கும் போதே இதையும் அரைக்க கொடுத்துட்டா சரி ஒரு வேலை கழின்னு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்து அடிக்கிற வெயிலுக்கு எப்படியா இருந்தாலும் இது ஒரு நாள் இல்லை 2 நாளில் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் காய போட்டு வரத்துக்குள்ளே செலவும் வறுத்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி டே இப்படி தாங்க சிம்பிளாக சூப்பராக போச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.